ரைட் சைடு இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். ஆல் வரும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் என்னோடய வீடியோஸ் எல்லாம் ஒன்றுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பார்பிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பால் ஆடையிலேருந்து வெண்ணெய் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. இது பாருங்கள், இது வந்து பசும்பாலோட அந்த ஆடைங்க. இது நாங்கள் பசும்பால் வாங்குறதுனால நான் இது ஒரு 1 மந்த்துக்கு மேலேயே நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இதை இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு. ஸோ இதை வந்து நான் இப்போ எப்படி வெண்ணெய் எடுக்கிறதுன்னு உங்களுக்கு காமிப்பேன். ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து இது வந்து நான் ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். இப்போ கொஞ்சம் எடுத்து வெளில வச்சு கொஞ்சம் சில்னஸ் போயிருக்கு. ஸோ இப்போ நம்ம இது எப்படி இருக்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இதில் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஐஸ் வாட்டர் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஐஸ் வாட்டர் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நம்ம வந்து உர ஊற்றி வைப்போம் பார்த்தீங்களா, அதே மாதிரி அந்த ஆடை வந்து ஸ்டார்டிங்கில் போடும்போதே கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நீங்கள் தயிர் அதில் போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே 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 நம்ம இந்த ஆடையை வந்து எடுத்து வச்சு நம்ம பண்ணினா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அதிலே வந்து தயிராக ஆகிடும். ஸோ உங்களுக்கு அந்த புளிப்பு இருந்தால் தான் அந்த பட்டரோட டேஸ்ட் நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி வந்து வெறும் அந்த க்ரீமியாக இந்த க்ரீமை மட்டும் நான் போட்டு வச்சு அந்த ஆடையை மட்டும் போட்டு வச்சு பண்ணேன். பட் அதில் வந்து அந்த பட்டர் டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு தெரியல. ஒன்லி க்ரீமாக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. பட் இந்த நம்ம வந்து புளிப்பு டேஸ்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த பட்டர் எடுக்கும் போது ஒரிஜினலாக நீங்கள் கடையில் நம்ம எப்படி பட்டர் வாங்குவோமோ அந்த டேஸ்ட் சூப்பராக இருக்குது. நீங்கள் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிளாஸ் வந்து ஐஸ் வாட்டர் ஊற்றி நான் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் வந்து அந்த பாலாடையே போட்டிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து மிக்சியில் வந்து அரைக்க ஆரம்பிக்கலாம். நீங்கள் மிக்சி வந்து ஒரு 3 செகண்ட்ஸ் ஓடிட்டு மறுபடியும் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் போடுங்க. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ பாருங்கள், பட்டர் இப்போ வந்து கொஞ்சம் க்ரீமி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம அரைச்சோன்னா பட்டராகவும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் அதில். இப்போ பாருங்கள், நல்லா வெண்ணெய் திரண்டு வந்திருக்கு பாருங்கள். இது பாருங்கள், இது பார்த்தீங்களா, வெண்ணெய் வந்து நல்லா மேலே மிதக்குது பாருங்கள் எப்படி. இப்போ இதை வந்து நம்ம அப்படியே உருட்டி ஒரு இதில் போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஐஸ் வாட்டர் ஊற்றும் போது நமக்கு நல்லா வெண்ணெய் மேலே வரும். போட போகிறேன் நான். ஸோ நீங்கள் இதில் போடுறதுக்கு நீங்கள் ஐஸ் வாட்டர் தான் ஃபஸ்ட் கன்ஃபார்ம் நம்மளுக்கு வேணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஐஸ் வாட்டர் இல்லைன்னா நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் கூட அந்த தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு கூட இந்த மாதிரி ஊற்றி ஒரு கிளாஸாக ஊற்றி பண்ணுங்க. ஏன்னா நம்ம ஐஸ் வாட்டர் போடும்போது உங்களுக்கு வெண்ணெய் வந்து சைடெலாம் ஒட்டாமல் நல்லா தனியாக நம்மளுக்கு எடுக்க வரும். அதுக்காக தான் நம்ம ஐஸ் வாட்டர் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது. ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் இதுக்கும் நான் அதே மாதிரி போட்டுட்டு நான் இப்போ அரைக்க போகிறேன். இப்போ பாருங்கள், மிக்ஸி ஓடும் போதே அந்த வெண்ணெய் வந்துருச்சுன்றதுக்கு அந்த மூடி மேலே பாருங்கள் எப்படி ஒரு மாதிரி குட்டி குட்டியாக தட்டியாக ஒட்டிகிட்ருக்கு பாருங்கள். ஸோ அப்படின்னா நமக்கு வெண்ணெய் வந்துட்டுருக்குன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது பாருங்கள், இப்போது எப்படி நிற்கிது பாருங்கள் வெண்ணெய். பார்த்தீங்களா, எவ்வளோ சூப்பராக வெண்ணெய் வந்துச்சு பாருங்கள். இப்போது இந்த மாதிரி சில் வாட்டரில் இப்படி போட்டோன்னா பாருங்கள் இப்படி உருண்டுட்டு வருது பாருங்கள். ஓகேங்களா, இப்போது இந்த மாதிரி எல்லாமே நம்ம உருட்டு எடுத்துக்கலாம்.
இதெல்லாம் பண்ண இப்போ பாருங்கள் வெண்ணெய் ரெடி ஆகிடுச்சு. நல்லா இந்த மாதிரி தனியாக நிற்கணும், அப்போ தான் அது வந்ததாக அர்த்தம். நீங்கள் முதல்ல அது க்ரீமியாக இருந்ததுனால தான் அது இது பண்ணக்கூடாது. ஸோ இதை பாருங்கள் எப்படி, இதை பாருங்கள் இந்த மாதிரி வரணும். உங்களுக்கு அது தெரியும் பார்க்கும்போதே. இது பாருங்கள் இப்படி தனியாக இப்படி கையில் எடுத்துனா இதுக்குள்ளே பாருங்கள் உள்ளெல்லாம் இப்படி ஒட்டியிருக்குன்னு. மூடியிலேருந்தே இதை பாருங்கள் இது வந்திருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாம் ஓரம்லாம் இருக்குது. நம்ம இது அப்புறமா வந்து இது இப்படி வழிச்சிக்கலாம். பட் சுடு தண்ணி போட்டால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லாமே வந்துடும். ஸோ இப்போ பாருங்கள் பட்டர் நல்லாவே வந்திருக்கு. உங்களுக்கு இது பாருங்கள் தெரியுதா? ஸோ நம்ம இப்படி கை வச்சு இப்படி பண்ணாலே அவ்வளோதான். இது பாருங்கள் க்ரீமியாக அவ்வளோ சூப்பரான பட்டர் வந்துருக்கு பாருங்கள். பாருங்கள் ஃபுல்லாக இதை வந்து இப்படி அப்படியே ஒன்றாக்கிடணும். பாருங்கள் பால் மாதிரி வந்துடுச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இப்போது அடுத்த ரவுண்டு நான் போட்டு எடுத்துடுறேன் எல்லாத்தையும் இதே மாதிரி. ஸோ இப்போ பாருங்கள் இது வந்து வெண்ணெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இது பாருங்கள் வெண்ணெய் ரெடி ஆகிடுச்சு, நல்லா உருண்டு வந்திருக்கு பாருங்கள். ஸோ நான் இந்த அளவுக்கு அந்த ஒரு டிஃபன் பாக்ஸ் ஆடை எடுத்து வச்சதில் வந்து இந்த அளவுக்கு எனக்கு வந்திருக்கு பார்த்தீங்களா? இது வந்து நான் ஐஸ் வாட்டர் தான் ஊற்றிருக்கேன். ஸோ இது நம்ம அலசிக்கலாம். ஸோ இதுவும் சில் தண்ணி தான். சில் தண்ணி போட்டு அலசும் போது நம்மளுக்கு வந்து நல்லா திரண்டு உருண்டு வரும். அதுக்காக தான் வந்து நம்ம சில் தண்ணி பாருங்க இந்த மாதிரி நல்லா எப்படி உருண்டு திரண்டு வந்திருக்கு பாருங்க பார்த்தீங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து வீட்டிலே ஹோம்மேட். இதை வந்து நம்ம இப்போ அலசிப்போம், ஏன்னா அந்த பால் ஸ்மெல் வரும்ன்றதுக்காக இதை வந்து நம்ம இப்போ நல்லா அலசிக்கலாம். ஸோ இதுவும் ஐஸ் வாட்டர் தான். இது நல்லா அலசி நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து இன்னும் ஒரு வாட்டி அலசிட்டா அந்த பால் ஸ்மெல் இருக்காது. ஆனால் அலசி நல்லா கொஞ்சம் புளிஞ்சிருங்க சரிங்களா? ஸோ ஐஸ் ஊற்றி போடும் போது நம்மளுக்கு இதெல்லாம் இங்கே ஒட்டாது, அதுக்கு தான், வேற ஒன்றும் கிடையாது. இந்த தண்ணியெல்லாம் நம்ம நல்லா புழிஞ்சு இப்படி எடுத்துடலாம். நான் இப்போ இதில் வைக்கிறேன். பட்டர் எப்படி தெரிந்து பாருங்க நல்லா அழகா. இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான இதில் நம்ம இப்படி கையை வலிச்சோன்னா நம்மளுக்கு எல்லா பட்டருமே வந்து அந்த ஐஸ் வாட்டரை இதை ஒரு வாட்டி அலசிக்கலாம். இது பாருங்க, இதை நல்லா ஐஸ் வாட்டர் தாங்க. இது சில் தண்ணி, பயங்கர சில் தண்ணியாக இருக்குது. ஸோ இதையும் ஸோ இப்போ இதை நான் இது ஒரு இதில் எடுத்து வச்சிடுறேன். இதை நம்ம எடுத்து அப்படியே ஃப்ரீசரில் வச்சோம்னா உங்களுக்கு நல்லா இது எப்படியும் ஒரு 100 கிராம்ஸ்க்கு மேலே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். சூப்பரான ஹோம்மேட் பட்டர் ரெடி ஆயிடுச்சுங்க. பால் ஆடையிலேருந்து
நம்ம சூப்பராக நம்ம வீட்லேயே ஹைஜீனிக்காக வந்து நம்ம வந்து பட்டர் ரெடி பண்ணிட்டோம். ஸோ இந்த பட்டர் வந்து இப்போ நாங்கள் வந்து பசங்க வந்து நெய் ஊறுக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் பட்டராக தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இதே மாதிரி பால் இன்னும் நான் சேர்த்து வச்சுட்டு அதில் வந்து உங்களுக்கு நான் பட்டரை வந்து எப்படி நெய்யாக உருக்கிறதுங்கிறத காமிக்கிறேன். அப்படி இல்லைனாலும் வெளில வாங்கிட்டு பட்டர் போட்டு அதில் எப்படி நெய் உருக்கிறதுங்கிறத உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பார்பிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பார்பிஸ் கிச்சன் பாரதி.